இன்னைக்கு நம்ம எடுக்க போற வகுப்பு 8ஆம் வகுப்புல உள்ள செய்யுள் பகுதி தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிறத நம்ம பாடலை பார்க்க முன்னாடி முதல்ல இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்க்கணும். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம். பாரதியாரை பற்றி நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்க. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், இப்படியெல்லாம் பன்முக ஆற்றலை கொண்டவர் தான் பாரதியார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதில் இழிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ அப்படின்னு சொல்லி நிறைய கவிதை பாடல்கள், அவர் பாட்டு பாடல்கள்லாம் அவ்வளோ இனிமையான பாடல்கள் பாடியிருக்காரு. நூல்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சந்திரியின் கதை, தராசு, இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவரை பாரதிதாசன் என்ன சொல்லி புகழ்றாருன்னா, சிந்துக்கு தங்கை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர் அப்படிலாம் சொல்லி பாரதிதாசன் இவரை பாராட்டுறாரு. காந்தியடிகளே பார்த்து வியந்த ஒரு மாபெரும் கவிஞர் தான் நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார். இவரை பற்றின நிறைய நூல்களுக்கு நிறைய அவருடைய ஒரு செய்திகள் எல்லாமே நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் நமக்கு நேரம் இல்லை, அதனால பாடலுக்கு போயிடும். சரியா? தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து பாடல். இப்போ நம்ம வீட்டில் எந்த விசேஷம் ஒரு நல்ல காரியம் செய்கிறோம்னாலும் முதல்ல என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த கடவுளை வணங்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காரியத்தில் இறங்குவோம். அதே மாதிரி தமிழ் பாட புத்தகத்தை பொறுத்தளவில் எல்லா பாடப்புத்தகத்தையும் பாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல்ல தமிழ் மொழியை கடவுளாக நினைச்சு அதை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் தான் பாடத்துக்கே போவோம். மற்ற பாடங்களை போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ நீ 6th படிச்சிருப்ப தமிழுக்கு மமுது என்று பேர். அதே மாதிரி 7th அருணேறிய அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் சொல்லி படிச்சிருப்ப. அதே மாதிரி இப்போ 8ஆம் வகுப்புலையும் உனக்கு தமிழ் மொழி வாழ்த்து பாடலுக்கு போவோம். வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே ஏகடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியானது வாழ்க வாழ்கவே. நம்முடைய தாய்மொழி தான் நமக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய. நம்முடைய தாய் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தாய் மொழியும் முக்கியம். தாயை பத்தி வைரமுத்து சொல்லியிருப்பாரு. பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமான்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ரஜினி படத்துல சொல்லியிருப்பாரு அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிரில்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இப்போ அதே மாதிரி தாய் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தாய் மொழியும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிய. நிரந்தரமான தமிழ் மொழி வாழ்க வாழ்கவே வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திலே வன்மொழி வாழியவே. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. வன்மொழி அப்படின்னது வளமிக்க மொழி. எண்ணற்ற இலக்கிய வளங்களையும் இலக்கண வளங்களையும் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தமிழ் மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கு. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்? செம்மொழியான தமிழ் மொழியான்னு சொல்றோம். உயர்தனி செம்மொழின்னு சொல்றோம். அந்த மாதிரி சங்க இலக்கிய நூல்கள் இலக்கண நூல்கள் நிறைந்துள்ள ஒரு மிகப்பெரிய மொழி தான் தமிழ் மொழி. தமிழ் மொழி என்னைக்கு தோன்றுச்சுங்கிறதே ஒரு வரலாற்று செய்தியாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தொன்மையான மொழி தமிழ் மொழி. செழுமை மிக்க மொழி. அதான் வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்தது. வானளவிற்கு எண்ணற்ற கருத்துக்களை அடங்கியுள்ள எண்ணற்ற தகவல்களை சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியானது வன்மொழி வாழியவே வளமான மொழி வாழ்கவே வாழ்கவே. 7 கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. 7 கடல்கள் 7 கண்டங்களால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும் தன் மனம் தன்னுடைய மனம் பூ எப்படி ஒரு மல்லிகைப்பூ வச்சோம்னா எப்படி மனம் வீசுதோ அதே மாதிரி தன்னுடைய மனம் தமிழ் மனம் அப்படிங்கிற அந்த தமிழ் மனத்தை வீச செய்து இசை கொண்டு வாழியவை. இந்த இடத்துல இசை அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா புகழ். சரியா? தமிழ் மொழியோட புகழை குறிக்கும். தமிழ் மொழியானது வெளிநாட்டவர்களும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடங்களையும் தமிழ் மொழி, உலக நாடுகள் முழுவதுமே தமிழ் மொழியை படிக்கிறாங்க, பேசுறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா 7 கடல் வைக்கும் 7 கண்டங்கள் முழுவதும் தமிழ் மொழியானது தன்னுடைய மனத்தை பரவ செய்து இசை கொண்டு வாழியவை புகழை, என்னுடைய புகழை எங்கும் பரவி சிறந்து விளங்குது.
கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் மொழி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியானது என்னென்னைக்கும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாடலை நம்ம திரும்ப ஒரு தடவை ராகமா வாசிக்கிறேன். வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் வளர்ந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய தமிழ் மொழியை நம்ம எல்லாரும் கற்போம், மகிழ்வோடு வாழும். நன்றி.